ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், எப்படி சொன்ன மாதிரியே அடுத்த வீடியோ வந்துருச்சா? ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வந்துடும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம் ஃபெயிலாக தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இது மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸோட ஒரு பார்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்லேருந்து போயிடலாம். இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிரிக்ஸில் 3 வேர்டு இருக்குன்னா தனித்தனியாக ஆட் பண்ணணும். இப்போ சுட்டி டெக் தமிழ் அப்படின்னா சுட்டி டெக்கு தமிழ் இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் சாங் அப்படின்னு வருமா, திஸ்ஸை டைப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஃபாண்ட் இருக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுட்டு கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கும், அதில் ஸ்ட்ரோக் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் எது வரையே வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு ஸோ அது சாங் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ நான் ஏன் 3 டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா திஸ் சாங்கு அதுக்கப்புறம் ஆரோ மார்க்கு 3ன்னு வரும். ஸோ இந்த இதுக்காக தான். நீ வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ திஸ்ஸு சாங்க்கு தனியாக, அந்த ஆரோ மார்க்கு தனியாக. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் சாங் எண்டு வரைக்குமே தனித்தனி லேயராக ஆட் பண்ணணும். அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லிரிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் சாங் ஸோ லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஸ்மாலாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எப்படி மேக் பண்ணுறது மட்டும் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ 3வது லேயரில் லிரிக் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஆரோ மார்க்கு இந்த 3 இதுக்கு என்ன அர்த்தம்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க. ஸோ அதை வந்துச்சு நானும் போட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லிரிக்ஸ்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங் இதை வந்து கரெக்டாக ஒரு 4 வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக 4 கொடுத்துக்கோங்க. 5 கொடுக்க வேணாம்னு மாட்டீங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஸோ உங்களுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அதில் வேறு எந்த கரெக்ஷனுமே பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவ்வளோதான். இப்போ இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் காப்பி லேயர் கொடுத்த கூட நீங்கள் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷனில் என்னமோ தெரில, வரல, எனக்கு வரல. ஸோ உங்களுக்கு வந்துட்டா வரல அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் சிம்பிள் தான். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே. அடுத்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எமோஜி ஆட் பண்ணாமல் விட்டால் நல்லாவா இருக்கும்? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த எமோஜி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஐஃபோன் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு எந்த ஃபாண்ட்டும் செலக்ட் பண்ணலை. ஸோ ட்ரான்ஸ்பரண்டாக ஆக்கி விட்டு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க அந்த லிரிக்ஸுக்கு கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். என்ன எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட், அந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதுமானது. ஸோ மற்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ லிரிக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே தெரியுதுல்ல, இது நம்ம சின்னதாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ நான் சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸ், ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி ஒரு சைஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பிளரில் போயிட்டு ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் பிளர் அப்படின்றதா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அதில் வேல்யூ வந்து 150 இருக்குது, இது 300 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது 0.300. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்கில் போயிட்டு மாஸ்க்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது என்ன ஃபுல்லாகவே பிளாக் கலராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணால் சரியாக போயிடும். இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்லாம் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு என்ன பண்ண போனேன் அப்படின்னா இந்த எக்ஸல் ஃபைலில் உள்ள இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ முன்னாடி போயிட்டு இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே வச்சுருங்க. அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளார இந்த இமேஜ்லாம் தெரியும். இதில் எதுக்காக இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை கொடுத்தேன் அப்படின்னா, இதில் ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிடையாது, இது ஓல்டு வெர்ஷன்லாம் உள்ளது. ஸோ எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த எஃபெக்டில் போனோம்னா இந்த ஆக்சிலேட்டுன்னு இருக்கா, இதை பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிட்யூடு இந்த வெர்ஷனில் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ நான் ஆட் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்க. ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனோம் அப்படின்னா ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்டாட்டஸ் செட்டிங் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் ஆக்சிலேட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிட்யூடு எந்த வெர்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வெர்ஷனில் இருக்கனால அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த மாதிரி எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் பண்ணலான்னு வைங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிளான மெத்தடாக தோணுச்சு, அதனால எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி லிரிக்ஸ் லேயர்னு சொல்லியிருந்தேன்ல, இதை நான் முன்னாடி உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரையும் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்னா ஸோ இது பேக்கில் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக வச்சு ஒரு மார்க் வச்சுக்கிறேன். இப்போ பேக்கில் எல்லாருமே கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா மூவ் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லிரிக் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இதை ஃபுல்லாகவே delete பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்டலாக கொடுங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சுட்டி அதே மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த லிரிக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கு அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அலைன் வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். இந்த மாதிரி டிக்டாக் தமிழுங்கிறது நான் 3 வேர்டாக பிரித்து தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ லிரிக்ஸை பொறுத்தளவு எஃபெக்ட் சேம். ஸோ மற்றபடி இது எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் கைஸ் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா இல்லை வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு புதுசாக ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன், அதில் தான் பேசிக்கிருக்கேன். அது ஓகே அப்படின்னா இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி நான் வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணுறேன். மறக்காமல் வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.